கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 238ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது சங்கீதங்களின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்காக ஏதாகிலும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக வெகு காலமாக காத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். திடமனதாய் இருங்கள். ஏனென்றால் அவருடைய ஏற்ற வேளை என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஏற்ற வேளையிலே அதாவது நமக்கு வேதத்திலே ஒரு உதாரணம் இருக்கிறது. கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட போது தண்ணீரால் நிரப்ப சொன்னார். தண்ணீரை நிரப்பின பொழுது மதுரமான திராட்சரசமாய் அந்த தண்ணீர் மாறியது. ஆண்டவருடைய வேளையிலே மதுரமான ரசமாய் அது மாறிச்சு. அது போலவே பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ளாக திடமனதாய் இருங்கள். நிச்சயமாக அவர் உங்கள் விருப்பத்தை எல்லாம் கட்டாயம் நிறைவேற்றுவார். இதிலே சந்தேகமே இல்லை. ஏனென்றால் தேவனாலே எல்லாம் கூடும். அவர் தம் வாக்கினாலே சொன்ன எல்லாவற்றையும் கரத்தினாலே நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ எதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்கள் கைகள் திடப்பட கடவுது, உங்கள் இருதயம் ஸ்திரப்பட கடவுது. God bless you. இப்பொழுது நாம் விசுவாச அறிக்கை ஏறெடுப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் காத்திருக்கிற எங்கள் விருப்பமான எல்லா காரியத்தையும் உம்முடைய பாதத்தில் வைத்துவிட்டு நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கவும், திடமனதாயிருக்கவும், எங்கள் இருதயம் ஸ்திரமாயிருக்கவும் ஆண்டவரே, நீர் எங்களை பழக்குவிக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறீரே. அதன்படி எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ளாக திடமனதாயிருங்கள். நீங்கள் விரும்பினதை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். God bless you.